ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு பனானா கேக்கு. இந்த பனானா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 3 வாழைப்பழம், 2 எக்கு, அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு, அப்புறம் நம்ம நார்மல் சால்ட்டு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய். இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஒரு கேக் வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணுங்கள், செஞ்சு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் இந்த பனானா, இந்த 1/4 கப் எண்ணெய், 2 எக்கு, அதுக்கப்புறம் இந்த சுகர், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இதில் ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துட்டேன். இது கூட கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலர போகிறோம். விஸ்க் வச்சு அப்படியே கலரிட்டே வரணும். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை கொட்டி கலக்க போகிறோம். இப்போ இது கூட சோடா உப்பு, டேஸ்ட்டுக்கு நம்ம நார்மல் உப்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா நான் நல்லா இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விழுற பதத்துக்கு இது வந்து இருக்கணும். இது வந்து ஒரு பாயில்டு கேக் தான் நம்ம இப்போ பண்ண போகிறது, இந்த பனானா கேக் வந்து. இப்போ இதில் வந்து நான் இட்லி பானையில் தண்ணி வந்து இட்லிக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் வந்து ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது மாவு, ஆஃப் பிளேட்டுக்கு மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா சட்டன் வெந்துடும். நைஃபை விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும், அப்போ வந்து வெந்திருக்குன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். பெரிய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கூட வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டு, சின்ன சின்ன கப்பில் வச்சிங்கன்னா சட்டன் வெந்துடும். மாதிரி சின்ன சின்ன கப்பில் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இட்லி பானையில் வெவிக்கிற மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா, இட்லி பாயில் பண்ணுற மாதிரியே பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஃப்ளப்பியான கேக் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நம்மளோட பனானா கேக் எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள், ஃப்ளப்பியாக அப்படியே மேலே வந்துருக்கு. இப்போ நான் நைஃபை வச்சு இதுக்குள்ளே விட்டு பார்க்குறேன். இதில் வந்து இங்கே பாருங்களேன், ஒட்டாமல் வந்ததுனா தான் பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஒட்டுது, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக வைக்கணும். ஏன்னா இந்த ட்ரேயில் இருக்கிறது வந்து பாயில் ஆகிடுச்சு, இந்த ரெண்டுமே பாயில் ஆகிடுச்சு. இது ரெண்டு மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். திரும்ப கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதை. இப்போ இது பாருங்கள், நான் அந்த கப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது எவ்வளோ ஃப்ளப்பியாக அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணுறேன். நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருக்கு நம்மளோட கேக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா, அதாவது அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பாயில் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு சீக்கிரமாக ஈஸியான கேக் செஞ்சுருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.